கோவை ஈஷா மருத்துவரின் வக்கிர செயல். 12 மாணவிகள் பகீர் பாலியல் புகார். நடந்தது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மிஸ்டர் பப்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்வி நிறுவனங்கள்ல மாணவிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல் அதிகரிச்சுட்டு இருக்குது. அந்த வகையில கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே சுமார் 10க்கும் மேற்பட்ட அரசு பள்ளியில அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. அங்க மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகார்ல ஈஷா யோகா மையத்தோட மருத்துவ குழுவை சேர்ந்த மருத்துவர் சரவணமூர்த்தி அப்படிங்கிறவரு போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு. மருத்துவ குழு செயல்பட்டு வருது. இந்த மருத்துவ குழுவுல சரவணமூர்த்தி அப்படிங்கிறவரு மருத்துவரா பணியாற்றி வராரு. இந்த நடமாடும் மருத்துவ குழு சார்பில் அரசு பள்ளிகள் மற்றும் கிராமங்களுக்கு சென்று மருத்துவ முகாம்கள் நடத்துறது வழக்கம். அந்த மருத்துவ குழுவுல இருக்கும் மருத்துவர் சரவணமூர்த்தி பள்ளிகள்ல நடைபெறும் மருத்துவ முகாம்கள்ல கலந்துக்கிறது வழக்கம். அப்படி மருத்துவ முகாம்களுக்கு செல்லும் போது அங்க இருக்கிற மாணவிகள் கிட்ட சரவணமூர்த்தி பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா புகார் எழுந்திருக்கு. பள்ளி கல்லூரிகள்ல மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருது. அந்த வகையில குழந்தைகள் நல அதிகாரிகள் ஒரு பள்ளிக்கு சென்று மாணவிகளிடம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ மாணவிகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. இதையடுத்து மருத்துவர் சரவணமூர்த்தி தங்கள் கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா 12 மாணவிகள் புகார் கொடுத்திருக்காங்க. இது குறித்து குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் பேரூர் அனைத்து மகளிர் காவல்துறையில புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகாரோட அடிப்படையில ஈஷா யோகா மையத்தோட நடமாடும் மருத்துவ குழுவோட மருத்துவர் சரவணமூர்த்தி மேல போக்சோ சட்டத்துல வழக்கு பதிஞ்சு கைது செய்யப்பட்டிருக்காரு. போலீஸ் நடத்திய விசாரணையில சரவணமூர்த்தி திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், வயது 33. இவரு கோவை ஈஷா யோகா மையத்துல நடமாடும் மருத்துவ குழுவுல மருத்துவரா பணியாற்றி வந்திருக்காரு. ஆலந்துறை அரசு உயர்நிலை பள்ளியில மாணவிகள் கிட்ட ஸ்டெதஸ்கோப் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களோட பரிசோதிக்காம அவர்களை தவறான நோக்கத்துல நேரடியா தொட்டு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இது குறித்து கோவை ஈஷா யோகா மையம் தரப்புல வெளியிட்டிருக்க விளக்கத்துல கோவை மாவட்ட கிராம பகுதிகளில் அவுட்ரீச் மருத்துவ வாகனத்துல மருத்துவரா பணியாற்றியவர் மேல காவல் நிலையத்துல வழக்கு பதியப்பட்டிருக்கிறத தெரிஞ்சிருக்கோம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்களை எந்த வகையிலுமே ஏத்துக்க முடியாது அப்படிங்கறதே ஈஷாவோட உறுதியான நிலைப்பாடு. இந்த வழக்குல காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலைக்கல்லூரியில 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்குல கடந்த வாரம் உதவி பேராசிரியர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த உத்தரவிடப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியா நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில தான் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மிஸ்டர் பப்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.